கதித்ததயபாரவா சுருதி மாறையோர்க்கு சுடரொளியேவா கருணை கடலேவா கதித்ததயபாரவா சுருதி மாறையோர்க்கு சுடரொளியேவா. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 10 தொடக்கம் 18 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்த போது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதோரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையோரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டவோர் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர், குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படை வீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லோரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருவார், அவருடைய மிதியடி வாரையை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி எனும் நெருப்பினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையின் பதரியும் பிரித்தெடுப்பார், கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரியோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகளை கூறி மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தார். கிறிஸ்துவின் நற்செய்தி. எல்லோருக்கும் திருவிழை காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நத்தால் திருவிழாவின் ஆசிரியர்களை உங்களுக்கு ஏற்கனவே கூறி, திருவிழை காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையில வருகிற வாசகங்கள்ல முதல் வாசகம் செப்பானியா புத்தகம். இந்த செப்பானியா புத்தகத்துல அவர் இஸ்ராயேல் மக்களை, மகளே களி கூர்ந்து களிப்புறையாக, ஏனெனில் ஆண்டவர் உன்னை தேடி வருகிற காலம் இருக்கிறது என்று நற்செய்தி வாசகத்திலே புனித ஜோர்தானுக்கு அடுத்துள்ள பகுதிகளில் திருமுழுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களும் மக்கள் சாரி சாரியாக வருகிறார்கள். வருகிற பொழுது அவர் அவர்களுக்கு சொல்கிறார்கள், ஞானஸ்தானம் கட்டி வருகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பு என்பது தனியாக பிரித்து எடுக்கப்பட்டு கொண்டாடப்படுகிற ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும், வேதாகமத்தின் பின்னணியில் முழுமையாக பார்த்தால் மட்டுமே இதற்கு முழு வட்டம் நமக்கு புரியும். எவ்வாறு முசைக் என்று சொல்லப்படுகிற சித்திரத்திலே சிறிய சிறிய வைத்த பீங்கான் துண்டுகளை வைத்து அழகான சித்திரங்களை அமைப்பார்கள். அவற்றில் ஒரு துண்டுக்கு எந்த அர்த்தமும் இல்லாத கொண்டிருக்கும். ஆனால் அந்த துண்டு மொசைக் என்று சொல்லப்படுகிற அந்த சித்திரத்தில் வைக்கப்படும். அது அதனுடைய பரிபூரணத்தை அந்த சிந்தனைகளோடு பார்க்கிற இந்த நேரத்துல ஜோஷுவா புத்தகத்துல யோசுவா மோசேனுக்கு பிறகு தலைமை பொறுப்பை ஏற்று, இந்த தலைமை பொறுப்பை ஏற்றதற்கு காரணம் இருக்கிறது. வேதாந்தத்தை நேரத்தில் பேச ஏற்றுக்கொண்டு யோர்தானை கடந்து இஸ்ராயேல் மக்களை அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிலே குடியமர்த்திய பின்பு அவர் சொல்கிறார், என்று நான் உங்களுக்கு முன்பாக வாழ்வையும் ஆசிரியையும் சாவையும் சாபத்தையும் வைக்கிறேன். ஆண்டவருடைய நாட்டில் வாழ போற நீங்க நிரந்தரமான ஒரு தீர்மானம் செய்யணும். அந்த தீர்மானம் 2 தெரிவுகளுக்கு இடையே உட்பட்டதை அன்றி பல தெரிவுகளுக்கு இடையே உட்பட்டது. ஒன்று, நீ வாழ்வையும் ஆசிரியையும் தீர்மானிக்கிறார், அல்லது சாவையும் சாபத்தையும் தீர்மானிக்கிறார் சொல்லுகிறார். வாழ்வையும் ஆசிரியையும் பற்றி சொல்லி சாவையும் சாபத்தை பற்றி சொன்னவர்
நானோவெனில் என் வீட்டாரோவெனில் ஆண்டவரைய செல்வம்ங்கிறது அவர் என்னத்தை மறைமுகமாக குறிப்பிடுகிறார் என்றால், நாங்கள் வாழ்வையும் ஆசிரியரையும் தெரிவு செய்கிறோம். ஏனெனில் ஆண்டவரை தெரிவு செய்கின்றது வாழ்வையும் ஆசிரியரையும் பெற்றுக் கொள்கிறார். விவிலிய பின்னணியிலே அன்புக்குரிய மக்களே, நிலம் என்பது மிக முக்கியமான ஆதாரமாக படைத்து அவர் நிலமுள்ள ஒரு தோட்ட பகுதியில் குடியமர்த்தி சொல்கிறார், பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அதை ஆண்டு கொள்ளுங்கள். அப்ப அந்த நிலத்தை அவர்களுக்கு உரிமையாக என்பது மிக முக்கியமான பகுதியாக அல்ல நாங்கள் எண்ணம். ஏனென்றால் பல 100 வருடங்களுக்கு பிற்பாடு ஆபிரகாமை அவர் அழைக்கிற கடவுள் யார் என்று ஆபிரகாமுக்கு தெரியாது. ஏனெனில் ஆபிரகாம் தந்தையார் பல தெய்வங்களை வழிபடுகிறார். அதாவது ஆபிரகாம் வாழ்ந்த சமுதாயம் பல தெய்வ வழிபாட்டு முறைமையை கொண்ட ஒரு சமுதாயம். நமக்கும் ஆதித்தம்பிகள் பல தெய்வங்களை வழிபட்ட சமுதாயம். அப்போது ஆபிரகாம் தன்னை அழைக்கிற கடவுளுடைய பெயர் தெரியாது, அவர் பெயர் கேட்கவில்லை. இருப்பினும் அந்த அழைக்கிற கடவுள் சொல்கிறார், நான் உனக்கு அழிக்க போகும். முதலாவது அவர் பேசுறது ஆபிரகாமுக்கு தான் நாடு கொடுப்பதாக பேசுகிறார். இது தொடர்ந்து வேதாமத்தின் இறுதி புத்தகமாகிய திருவெளிப்பாட்டு புத்தகத்துல அந்த நாட்டுக்குள்ள திருப்பி போற விடயத்தை பற்றி சொல்ற தொடக்கம்ல 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்கிறார், இப்பொழுது மனிதன் அதாவது ஆண்டவருடைய கட்டளை மீறி பாவம் செய்த பிற்பாடு அவர் சொல்கிறார், இப்பொழுது மனிதன் நம்மை போல நன்மை தீமை அறிந்தவர். எனவே இனி அவன் தன் கையை நீட்டி வாழ்வு தரும் மரத்தின் கனியை பறித்து உண்ணக்கூடாது என்பதற்காக அவனை தோட்டத்தின் கிழக்கு வாயில் வழியாக தோட்டத்தை வெளியேற்றி அந்த கிழக்கு வாயிலை சுற்றி சுடரும் வாளை கையில் வைத்திருக்கிற செருவம் வைத்து காவல். இது முதல் புத்தகத்தில் இறுதி புத்தகமாகிய திருவெளிப்பாட்டு புத்தகத்துல என்ன இருந்ததுன்னா 22ஆம் அதிகாரத்துல செம்மறியின் ரத்தத்தில் தங்கள் ஆடைகளை துவைத்துக் கொண்டவர்கள் வேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களுக்கு இப்போ வாழ்தரும் மரத்தின் மீது உரிமை அவர்கள் வாயில் வழியாக நகர்ந்து சுருக்கமாக இந்த மனித விடயத்தை பேசுகிறது. கடவுளோடு வாழக்கூடிய அந்த நிலத்திலிருந்து துரத்தப்பட்டவர்கள் இயேசுவினுடைய பிறப்புக்கு பிற்பாடு எந்த வாயிலால் துரத்தப்பட்டு அவர்கள் தன்னுடைய அனுமதியின்றி நுழையக்கூடாது என்று செரோவிங்களை காவல் வைத்தாலும் அந்த வாயில் வழியாக அவர்களை மீண்டும் வருவதை இதுதான் இந்த பின்னணி. இந்த பின்னணியில தான் நத்தார் என்ற திருநாள் வைத்து எண்ணப்படுவதாக இருக்கு. இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால், நாங்கள் நத்தாரை கொண்டாட்டமாக கொண்டாடுவதில் அந்த பெரிய சித்திரத்தை மறந்து போகிற வாய்ப்பு, forgetting the big picture என்று ஆங்கிலத்திலே சொல்வார். அண்மையிலே நான் ஒரு விளம்பரம், அந்த விளம்பரம் இலங்கையிலே பல்வேறு மாவட்டங்களிலே பரவி கிளைகளை கொண்டிருக்கிற ஒரு பெரிய வியாபார ஸ்தாபனம். அது தன்னுடைய விளம்பரத்திலே கேட்கிறது, வரப்போகின்ற திருநாளுக்கு உங்களை நீங்கள் ஆயுதப்படுத்திக் கொள்கிறீர்களா? Are you ready for the impending festival என்று அந்த வியாபார ஸ்தலம் கேட்கிறது. இந்த ஃபெஸ்டிவல் திருநாள் என்று சொல்வது நத்தாரை பற்றி. அப்ப என்ன ஆயுதம் என்று கீழே அந்த விளம்பரத்தை பார்த்தால், நத்தாரை நீங்கள் சிறப்பாக கொண்டாடணும் என்பதற்காக LG 50 அங்குல 4K UHD ஸ்மார்ட் டிவி இதுவரைகாலம் 3,29,999 ரூபாய்கள் விற்றது. நீங்கள் இந்த நத்தாருக்கு ஆயுதமாக அதை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக 30% அதில் கழிவு உண்டாக்கி 2,09,99 ரூபாய்க்கு அதை நாங்கள் தருவோம். ஆகவே நத்தார்கள் ஆயுதத்துக்கு உடனடியாக ஓடி வந்து இப்படியான பொருட்களை கொள்வன செய்வோம் என்று ஒரு வியாபாரஸ்தானம் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு வண்டி இன்றைக்கு நத்தார் என்பது தனித்து பிரித்து எடுக்கப்பட்டு கொண்டாடுகின்ற நாள் அப்படின்னாலும் என்னுடைய ஆழமான உண்மை பல நேரங்களில் பேசுவதாக எங்களுக்கும் தெரியாமல் இருப்பது வியப்புரியதல்ல. ஏனெனில் நாங்கள் வாழ்கிற உலகம் அப்படிப்பட்டது. இந்த சிந்தனையை உங்களை பகிரும்போது நான் யோவான் பற்றிய நற்செய்திப்பதில் இருக்கிற 3 விடயங்களை உங்களோட பேசி நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது, அவர் ஜோர்தானின் அந்தப்புறத்திலே ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டிருந்த பொழுது மக்கள் அவரை தேடி சாதி சாதியாக வருகிற இந்த மக்களுக்கு அவர் இன்சொல் பேசி அவர்களை வரவேற்கிறாரா என்றால் இல்லை. சுகர் கோட்டல் என்று சொல்வார்கள், சீனியை பூசி கசப்பான பூசைக்கு சீனியால ஒரு முலாம் பூசி அதை அப்படி இறைவாக்கினர் கதைக்கிறார். ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் அதாவது தமிழ்ல வேற மாதிரி சொன்னா சிவப்பு நாளை சிவப்பு வெள்ளை இல்லை, சிவப்பு பச்சை இல்லைன்னு சொல்லுவாங்க, சிவப்பு சிவப்புன்னு சொல்லுவாங்க பொருட்கள் அந்த வார்த்தைக்கு தன்னை தேடி ஆசீர்வாதம் மக்களுக்கு அவர் சொல்லுகிறார் விரியன் பாம்பு குட்டிகளை என்று சொல்வார். இரண்டாவது, நீதான் மெசியாமா என்று கேட்டபொழுது அவர் சொல்லுவார் அவருடைய மெசியாமானவர்களுடைய மிதியடி வாரி அவளுக்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொல்வார். இரண்டாவது. மூன்றாவது,
ஆபிரகாமின் பிள்ளைகள் நாங்கள் என்று பெருமை கொள்ளுங்கள், ஏனெனில் இந்த கற்களில் இருந்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உருவாக்க கடவுளால் முடியும் சொல்லுவார். இவை ஆழமான வேதாகம பின்னணியை கொண்டுள்ளது. அதை முதலாவதாக ஏன் அவர்களை வெறியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறார்கள்? வேதாந்தத்திலே முதல் புத்தகத்திலே பாம்பு ஆண்டவருடைய முதற்படிப்பாகிய ஆதாமே மவாலையும் பாவத்தை விளைச்சி, அப்புறம் வனாந்தரத்திலே கொல்லிவாய் பாம்புகள் தோன்றி இஸ்ராயேல் மக்களை கடித்து பெரும்பாலாக செத்துமானார்கள் என்று சொல்லுவார். பாம்பு என்பது சாத்தானின் அடையாளம். திரும்புக்காரில் அன்றைக்கு இருந்த யூத மக்களை கடவுளால் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டு கடவுளால் ஆண்படுத்தப்பட்டு சொல்லப்படும் மக்களை நீங்கள் கடவுளின் பிள்ளைகளே, நீங்கள் சாத்தானின் பிள்ளைகள் சொல்லுவார். புதிய பாட்டில் இயேசுவும் சொல்லுவார், நீங்கள் உங்கள் தந்தையாகிய தீயவனிடமிருந்து நீங்கள் வெற்றியெல்லாம் விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்களை சில்ட்ரன் ஆஃப் த டெவில் என்று சொல்லி இயேசு கடுமையாக சாதித்தார். இரண்டாவதாக மிதியடிவாரை அவிழ்ப்பது என்ற விடயம் தன்னுடைய உரிமையை பிறருக்கு கொடுப்பது. வேதாந்தத்தில் ஜூடி புத்தகத்தில் அதே நவோமி என்ற ஒரு பெண் தன்னுடைய கணவருக்கு பஞ்சம் பிழைப்பதற்காக அமோனியர் நாட்டுக்கு செல்கிறார். அவர் 2 ஆம்பளை பிள்ளைகள். 2 ஆம்பளை பிள்ளைகளும் அமோனிய பெண்களை திருமணம் செய்கிறார். கொஞ்ச காலம் சென்றதும் நவோமியுடைய கணவர் இருக்கிறார். அதை தொடர்ந்து 2 ஆம்பளை பிள்ளைகள் பிறக்கிறார். இப்பொழுது இஸ்ராயல் தேசத்தில் பஞ்சம் மாறிவிட்டது. நயோமி தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி அந்த நேரத்தில் 2 மருமக்கள் மாமியாரோடு சேர்ந்து வருவதாக தீர்மானம் பண்ணும்போது அவன் நல்ல மாமியார் அப்படின்னு சொல்லுவா, உங்களோட உறவுகாரில் நீங்க அப்படின்னால நீங்க என்னோட வர வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இனி எனக்கு குழந்தை பிறகு போவதில்லை, அந்த குழந்தையை சொல்றாரு. இது சொல்லுங்க அந்த அர்த்தம் என்னவென்றால் இஸ்ராயல் மக்களுடைய லெவரேஜ் மேரேஜ் என்ற ஒரு கல்யாணம் தொடங்கி இருக்கிறது. அதைத்தான் புதிய பாட்டுல இயேசுடன் வந்து சதுசேயர்கள் கேட்பார்கள், உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்கிறீர்களே, ஒருவனுக்கு 7 ஆண் சகோதரர்கள் இருந்தார்கள். மூத்தவரை அவங்களுடைய ஒரு பெண் திருமணம் செய்தால் மூத்தவர் குழந்தை வந்தார். இந்த லிவரேஜ் மேரேஜ் என்பது ஒரு வீட்டுல இருக்கிற ஆண் சகோதரர்கள்ல மூத்தவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து ஆண் குழந்தை என்று இருந்தால் அவருடைய அடுத்த சகோதரர் அந்த பெண்ணை திருமணம் செய்து அவர் பெறுகிற முதல் ஆண் பிள்ளை அண்ணனுடைய பிள்ளையாக கருதப்படும். அதற்கு பிள்ளைகள் அவருடைய சொல்லுகிறீர்கள் கற்பிக்கப்படும். இது லெவரேஜ் மேரேஜ் சொல்றாங்க. இப்பொழுது நவமியில 2 மருமக்களில் ஒரு மகள் திரும்பி சென்று விடுவாள். ஜூடி தந்த 2வது மருமகள் நவமிக்கு சொல்லுவாள், நான் உன்னோடு தான் வருவேன், ஏனென்றால் உன்னோட மக்கள் என்னோட மக்கள், இந்த கடவுள் எந்த கடவுள், நீ இருக்க போற நாடு இந்த நாடு என்று அவள் தீர்மானிப்பாள். ஆகவே நவமியோடு அவள் திரும்பி வந்து வறுமை காரணமாக பூவாஸ் என்று சொல்கிறது சுவாந்திர நிலத்துல கதர்களை அறுத்த பிற்பாடு சிந்தப்பட்ட கதர்களை போடுவதற்காக அவள் செல்வாள். நீங்க அந்த ஜூடி புத்தகத்தில் அதை விவரமாக வாசிக்க முடியும். இறுதியாக ஜூடி போவாசை திருமணம் செய்யும்படியாக கேட்கிறார். அதுக்கு போவாஸ் சொல்லுகிறார், முறைப்படியான மனிதன், அதாவது அவனுடைய கடமை நடந்துவிட்டால் அடுத்ததாக அவனை திருமணம் செய்ய வேண்டிய முறைப்படியான உன்னுடைய சொந்தக்காரன் இங்கே இருக்கிறான், அவனுடைய உரிமையை நான் எடுக்க முடியாது. ஆகவே நகரின் வாயில் வா, உன்னுடைய உறவுக்காரனை உரிய முறையான மணமகனை விசாரித்து அவனுக்கு விருப்பமில்லை என்றால் நான் திருமணம் செய்யலாம் என்று அவர் அவனை நகரின் வாயில் அழைத்து வருகிறார். அந்த நீதிபதிகள் இருக்கிறார்கள். இந்த உரித்தான மகனை கொண்டு வந்து கேட்டபோது அவர் சொன்னார், எனக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்வது விருப்பமில்லை, ஆகவே விருப்பம் என்றால் நீ செல்லலாம். அவர் தன்னுடைய மிதியடிகளை கலட்டி போவாஸ் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூற முடியும். ஊதாரி பிள்ளை தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் செலுத்தி விட்டு தந்தையிடம் திரும்பி வருகிற போது தந்தை சொல்லுகிற விடயங்கள்ல மிதியடி வச்சு பேசுகிறார். மிதியடி என்பது இந்த ஊதாரி பிள்ளை உண்மையில இழந்து போன உரிமையை மீழ்பாடு போவாச கடையில அவளோட உறவுக்காரர் திருமணம் செய்த உரிமையை போவாசுக்கு கொடுக்கிறார். தன்னுடைய இருப்பிற்கு அதை அவர் இங்க ஞாபகாரப்பர் திரும்புவான் சொல்ற கதை என்னவென்றால் அவருடைய பின்னாடி அவருக்கு நான் தவறு இல்லை என்றால் மணவாளன் இயேசு கிறிஸ்துவே, மனக்குலத்தின் மணவாளன் இயேசு கிறிஸ்துவே. ஆகவே இந்த மனக்குலத்தை இருக்கிற அந்த உரிமையை நான் பெற முடியாது, நான் அல்ல மனக்குலத்தின் மணவாளன். ஆகியதான் சொல்றான், இந்த பெரியறிவாரை நான் பெற முடியாது, உரிமைக்குரியவர் இயேசு கிறிஸ்து சொல்றார். இதனால் சொல்லப்படுகிறது என்ன, பாவத்தின் மீது இருந்து நமக்கு ரட்சணையை பெறுவது இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர்களே ஒன்றே ஒரு எந்த வழியாலும் மனிதருக்கு ரட்சணையும் இல்லை என்று சொல்வார். ஆனால் மனிதர்களாக நமக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, சிலவற்றை கடவுள் மயப்படுத்துவது டெய்ஃபை என்று சொல்லி சொல்றாங்க. கடவுள் மயப்படுத்த பழக்கம் இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கொல்லிவாய் பாம்புகள் வந்து வனாந்திரத்துல இஸ்ராயலை கடித்த போது அவர் மோசேயிடம் மன்னிப்பு கேட்ட முறையிடும் போது ஆண்டவர் சொல்வார், வெண்கலத்தாலான பாம்புடைய உருவத்தை செய்தவை அடி உண்டவர்கள் அதை விட்டு நோக்கினால் குணப்படுவார்கள் சொல்றாங்க. நீங்க பாப்பீங்கன்னா காலப்போக்கில் அவர்கள் வந்து கானான் தேசத்துல தங்களுடைய இருப்பை ஸ்திரப்படுத்தி கொண்ட பிற்பாடும் கூட பல நூற்றாண்டுகளுக்கு பின்பும் இந்த வெண்கல பாம்பை அவர்கள் வழிபாடு செய்கிற பொருளாக அவர்கள் வழிபாடு செய்கிறார். இஸ்ராயல் அரசர் பலருக்கு
ஆண்டவர் சொல்லுவார், இந்த பாம்புகள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த கம்பங்களை நீ கைக்க வேண்டும் சொல்லு. அதனால நீங்க பாத்தீங்க, பல நேரங்களில் நாங்களும் இயேசு குழந்தையாக பிறந்ததை குழந்தை இயேசு என்று வைத்து வழிபடுறதுல பெரும் மகிழ்ச்சி உள்ளவர். இயேசு குழந்தையாக இருப்பதற்கும் அந்த குழந்தை வழிபாட்டை எங்கள் அன்பை பெறுவதற்கும் வரையில்லை. வந்தது ஒரு மனிதனாக மாறி பாவத்தின் மீது எங்களுடைய வெற்றியை பெற்றுத் தருவதற்காக சிலுவையில் அறையப்பட்டு இறந்து உயிர் தழுத்து உன்னதம் சென்று நமக்கு நன்மை பெற்றார். இதை ஞாபகத்தில் பிறகு பழைய ஏற்பாட்டிலே வந்து வாழ்ந்து வந்தவன் சொல்வார், என்னை பெரிய மனிதனாக நினைக்க வேண்டாம், நான் நீங்கள் வழிபடக்கூடிய மண்களை பாம்பு அல்ல, உண்மையாக மணவாளன் தான் மணமகளுக்குரியவன் என்று சொல்லுவார். இப்ப ஏன் அவரை பெரிய பாம்புட்டிகள் என்று அவர் மக்களை கூப்பிட்டார் விளங்குகிறதா? அதாவது கடவுளை உங்களுடைய கணவனாக கொள்ள வேண்டிய நீங்கள் சாத்தானை உங்களுடைய கணவனாக, ஆகவே சாத்தானுக்கு பிறந்த பிள்ளைகள் வீதியில் பாம்புட்டிகள். இதை கேட்டு அந்த மக்கள் மிகவும் கோபப்பட்டார். அவர் சொல்லுவார்கள், நாங்கள் ஆபிரகாம் ஞாபகம் உங்களுக்கு இயேசுவோடு பேசும்போது அவர் சொல்வார்கள், நாங்கள் வேசித்தனத்தில் பிறந்தவர்களா இல்லை என்று சொன்னார். ஆனால் இங்கு திருமுழுக்கு யோவான் அவர்களை நீங்கள் வேசித்தனத்தில் பிறந்தவர்கள் என்று சொன்னார். வேற்று தெய்வங்களை வழிபடுகிறதை பற்றி வேதாந்தத்தில் ஆண்டவர் விபச்சாரம் சொல்வார். அவர் சொல்வார், நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளை என்று சொல்வார். அவர் சொல்வார், ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று நீங்க சொல்லி பெருமை கொண்டுட்டு இருக்காதீங்க, மாறாக அப்படியே நீங்கள் தொடர்வீர்களாக இருந்தால் ஆபிரகாமுக்கு கற்களில் இருந்தும் பிள்ளைகளை மனுக்குலத்தை உருவாக்க கடவுளால் முடியும் என்று சொல்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிறப்பால நீங்கள் இஸ்ராயலாக இருப்பது என்பது ரச்சனையம் அடைவதற்கான உத்தரவாதம் அல்ல. ஏனென்றால் நீங்கள் எப்படி இஸ்ராயல் மக்கள் ஆக்கப்பட்டீர்கள்? 10 கட்டளைகள், கற்பலைகள் எழுதப்பட்ட 10 கட்டளைகள். அப்புறம் யோசுவா கானான் தேசத்துக்கு இஸ்ராயல் மக்களை அழைத்து வந்த போது ஆண்டவர் அவர்கள் சொல்லுவார், கல்லிலே என்னுடைய கட்டளைகளை செதுக்குவை. எனவே கற்களில் இருந்து மக்களை உருவாக்குவது என்பது தேவனுடைய வார்த்தையின் கட்டளைகளினால் வருகிற மனித இனத்தை. எனவே ஆண்டவர் தான் வாக்களிக்கப்பட்டு தான் கொடுக்கிற நாடு என்று சொல்கிற பகுதியில தன்னோட கட்டளைகளால் பயிற்றுவிக்கப்பட்டு தன்னை மனவாளனாக ஏற்றுக்கொள்கிற மக்கள் தான் தன்னுடைய மக்கள் சொல்றாங்க. திருவெளிப்பாடு புத்தகத்துல 21ஆம் அதிகாரத்துல யோவான் காட்சி காணுகிறார். அதிலே நான் காணுகிறேன், பழைய வானமும் பழைய பூமியும் மறைந்து போக புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகிறது. அங்கு அழகு குனிந்த பெண்ணை திருமணத்திற்கு அலங்கரிப்பது போல அலங்கரிக்கப்பட்ட மனங்களை நான் பார்க்கிறேன். அதை மனுக்குலமாக திருவெளிப்பாடு புத்தகத்தை படிக்கிறவர்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆக கடவுள் நமக்கு நாட்டை தந்து அந்த நாடு நமக்கு உலக நாடு என்று நமக்கு தெரியும். அந்த நாட்டிலே வாழ தகுதியுள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் நாம் கடவுளின் மனவாட்டி என்பதையும் ஆகையினால அவருடைய சட்டங்களினால பயிற்றுவிக்கப்பட்டு உருவாக்கும் புதிய சமுதாயம் என்பதையும் நாம். எனவே நத்தார் என்பது கிறிஸ்துவை நம்முடைய மனவாளனாக ஏற்றுக்கொள்கிற அந்த உண்மையை நமக்கு உரைக்க சொல்கிறது. அதை விடுத்து ஏனைய காரியங்களால் உலகத்தில் திருமணம் செய்து கொள்வோம். இந்த வியாபாரஸ்தனம் சொன்னதை போல உங்களை நாங்கள் நத்தார் தான் ஆயத்தப்படுத்துவோம் என்று சொல்லும்போது நீங்க பார்க்கலாம், அந்த நத்தார் காலங்கள்ல சேல் நடைபெறுகிற போது மக்கள் எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறார்கள் பார்க்கலாம். ஆனால் அதே அளவு நேரத்தை அவர்கள் நத்தார் ஆயுதத்திற்கு ஆன்மீக ரீதியிலே செலவழிப்பார்களா என்றால் அதை நாங்கள் கல்வியாக கண்டு சொந்தமாக சொல்லுவோம். ஆகையால் அன்பான இறைமக்களே, ஜோஷுவா சொல்கிற நானோவினில் ஆண்டவரையும் சேவிப்பேன், ஆண்டவர் வகுத்த நியமங்களையும் உபகரணங்களையும் நான் கடவுளாக்க மாட்டேன். ஆகையினால் இந்த நத்தார்ல மிக முக்கியமாக இந்த ஞாபகர்கள் 3ஆவது திருவிழை கால ஞாயிற்றுக்கிழமை அழைப்பது யாருமே கடவுளே நம்முடைய உருவான. ஏனெனில் திருவள்ளுவர் சொல்கிறது, செம்மறையின் இரத்தத்தில் தங்கள் ஆடைகளை தோய்த்து கொண்டவர்கள் வாயில் வழியாக நகருக்குள் நுழைவார்கள். இந்த வாயில் என்பது எந்த வாயிலால் நாம் துரத்தப்பட்டோமோ அந்த வாயில். செம்மறையினுடைய இரத்தத்திலே துவைக்கப்பட்ட ஆடைகள் நாம் இப்பொழுது அந்த வாயில் வழியாக உட்பிரவேசிப்பதற்கான பிரவேச சீட்டு. நம்மை தடுப்பதற்கு அங்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆதாமுவாள் ஆண்டவரோடு சகஜமாக பழகி வாழ்ந்த அந்த இடத்துல வாழ்கிறது என்பது மீண்டும் நாங்கள் முன்படைந்து கடவுளோடு உறவு கொள்கிற மோட்சம் என்று அழைக்கப்படுகிற உறவு நிலையில் வாழ்வதா. எனவே நத்தார் ஒரு நிறைந்த ஆன்மீக திருவிழா. வெளி ஆடம்பரங்களினாலே உலகம் இதை வியாபார லாபப்பொருளாக மாற்றிவிட்ட துரதிருஷ்டவசமான இந்த நிலையிலும் கூட வேதாந்தத்தை படித்து அதன் உண்மை பொருளை அறிந்து கொள்ள நமக்கு நத்தார் ஒரு ஆன்மீக திருவிழா. நத்தார் குழந்தை இயேசுவை கொண்டாடுகிற ஒரு திருவிழா அல்ல, மாறாக மீட்பை கொண்டாடுகிற திருவிழா. ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்த புரோட்டோ இவாஞ்சலியம் என்று சொல்லப்படுகிற ஆதாரம் மூலம் கொடுத்த ஆதிவார்த்தை, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் பெண்ணின் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவேன், பெண்ணின் வித்து உன் தலையை நசுக்கும், நீயோ காலை திருந்த முயற்சிப்பாய் என்று சொல்லுவார். அப்புறம் பாவம் பெறுகிறது உலகத்துல. ஆண்டவர் வெள்ளத்தினால் மக்களை அழிக்கிற போது ஒரு குடும்பத்தை விட்டு காப்பாடுறாங்க, நோவாவின் குடும்பம். அப்போ ஒரு கேள்வி நியாயமாக வருகிறது, ஏன் நோவாவின் குடும்பம் அந்த பாவ சமுதாயத்தில் வாழ்ந்ததானே? ஏசாயா
அவருடைய அழைப்பின் போது காட்சி காணுகிறார். கோயிலுக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் வந்து பிரசன்னத்தை காணுகிறார். சொல்கிறார், ஐயோ நான் தொலைந்தேன். அதற்கான காரணம் என்ன சொல்றாங்க? தொலைந்து போவதற்கான காரணம் அசுத்தமான முதல்களை கொண்டவன் நான். அதோடு அவர் தான் வருவாய். தொடர்ந்து அவர் சொல்றார், அசுத்தமான முதல்களை கொண்ட மக்கள் மத்தியில் நான் வாழ்வேன். என்னுடைய சொந்த பாவம், நான் வாழ்ந்த சமுதாயத்தினாலும் உண்டாக்கப்பட்ட பாவம் அவர் சொல்வார். அதே போல நோவா தான் சூழ்ந்திருந்த மக்களுடைய பாவத்தாலும் பிடிக்கப்பட்டார் என்பதற்கு நாங்கள் வேதாந்தத்தில் சான்று பார்க்கிறோம். வெள்ளம் வடிந்தது, நோவா தரையில் இறங்கி திராட்சையை பயிரிட்டு அதில் ரசம் தயாரித்து அந்த ரசத்தை குடித்து அவர் அலங்கோலமாக இருந்தார் என்று வேதாகமம். எனவே அவரும் பாவத்தினால் பீடிக்கப்பட்டவராக இருந்தார். அவரும் அழிவுக்கு உட்படப்படக்கூடியவராக இருந்திருக்க முடியும். இருப்பினும் நோவாவின் குடும்பத்தை ஆண்டவர் காத்ததற்கு இருக்க வேண்டிய பிரதானமான காரணமாக இறையியலாளர்கள் சொல்லுவது என்னவென்றால், உன்பித்துக்கும் பண்டித்துக்கும் இடையே பகை உண்டாக்குவேன் என்று சொன்ன அந்த புரோட்டோ எவாஞ்சலியம் வாக்குறுதி நிறைவேறுவதற்காக சொல்லப்பட்ட வாக்குறுதி நிறைவேறியது. கடவுள் தாங்கள் கொடுக்கிற வாக்குறுதியை நிறைவேற்றுவவர் அவற்றிலிருந்து பிறந்து போகிறவர் அல்ல என்பதை நிரூபிப்பதற்காக நோவாவை காப்பாற்றுகிறார் என்று சொல்கிறார். ஏனெனில் முற்றாக மனிதர்களும் அளிக்கப்பட்டால் இந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டது புதியதாக தோன்றுகிற மனிதர்களுக்கு தெரியாது. ஆகினால அன்புமிக்க அறைமக்களே, நாங்கள் வாழுகிற இந்த காலத்துல கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நிலம் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய ஒருவருடைய குடும்பங்களா. இந்த குடும்பத்துல நாம் மன வாட்டிகள் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய மனவாளர். ஆகையினால நம்முடைய குடும்பம் கல்லிலிருந்து மக்களை உண்டாக்குவேன் என்று சொல்லுவது கற்பலகைகளில் எழுதப்பட்ட கற்பனைகளினால் உருவாக்கப்படுகிற ஒரு சமுதாயம் என்பதை போல நம் வீட்டிலும் வேதவசனம், குறிப்பாக வேதாகம வாசகங்கள் செய்வது, காலை மாலை செபங்கள் சொல்வது, உணவிற்கு முன்பு செபம் சொல்வது, நாளை தொடங்கும் போது ஆண்டவருடைய கிருபையை கேட்பது, நாளை முடிக்கும் போது நன்றி சொல்லி அந்த இரவு பாதுகாப்புக்காக மன்றாடுவது போன்ற அருமையான ஆன்மீக பழக்க வழக்கங்களை நம் பிள்ளைகளுக்கு சிறிய வயதிலிருந்தே கற்றுக் கொடுத்து ஆண்டவருக்கு ஒப்பான மக்களை நம் குடும்பத்தில் உண்டாக்கி கிறிஸ்தவத்தை இந்த உலகத்தில் பெற்றெடுக்க கிறிஸ்தவ மக்களாகிய நம்மை நத்தார் விழா அறைவு கொண்டு அதை செய்யும்படியாக, இன்றே செய்யும்படியாக அளிக்கிறது. உலகத்தை போல நத்தாரை வியாபார பொருளாக்கி அதில் கிடைக்கக்கூடிய அபரிதமான செல்வத்தில் திளைக்கிற ஒரு நாளாக அதை மாற்றி வேடிக்கைகள், கண்ணை கவர்கின்ற விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாற்றுகிற ஒரு விடயமாக உலகம் கொண்டாடி போகட்டும். ஆனால் உணர் வாழ்வுக்கு உரித்துறையவர்களாகிய நாங்கள் எங்களுடைய உண்மை மனவானாகிய இயேசு கிறிஸ்துவோடு மீண்டும் செய்து கொண்ட மன உடன்படிக்கையை நிறைவேறும். அண்மையில தேர்தல்கள் முடிந்து புதிதாக தெரியப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு சென்று பதவி பெருமானம் செய்தார். அதே போல நாம் இழந்துவிட்ட பதவியை மீண்டும் பெற்றுக்கொண்ட ஆன்மீக எண்ணத்தை பெற்று நம் குடும்பங்களில் இந்த நத்தாரில் பதவி பெருமானம் செய்து கொள்வோம். நம்முடைய குடும்பம் கிறிஸ்துவோடு திருமணமான குடும்பம். ஆகவே அது இந்த உலகத்திற்கு கிறிஸ்தவம் என்ற குழந்தையை பெற்றுக் கொடுக்க போடுவது என்ற ஆன்மீக உண்மையிலே வாழ்வோம். ஆண்டோடைய ஆசைகள் இருப்பதாக. டென்மார்க்கின் நன்கு அறியப்பட்ட தத்துவ ஞானி சோரன் கீர்கெகார்ட் வாத்துக்களை பற்றிய ஒரு பிரபலமான கட்டுக்கதையை கொண்டுள்ளார். ஒரு குறிப்பிட்ட பண்ணை தோட்டத்தில் உள்ள வாத்துக்கள் ஒவ்வொரு 7வது நாளிலும் ஒன்று கூடுவதற்கு முடிவு செய்தன. அந்த நேரத்தில் கந்தவர்களில் ஒருவர் வேலியில் ஏறி சக வாத்துக்களுக்கு அவர்களின் உயர்ந்த விதியை பற்றி பிரசங்கித்தார். பிரசங்க கந்தர் தங்கள் முன்னோர்களின் சுரண்டல்களை நினைவு கூர்வார்கள் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பறக்கும் பரிசுக்காக கடவுளை புகழ்வார்கள். பறவைகளின் கூட்டம் இதயபூர்வமான உடன்படிக்கையுடன் தங்கள் சிறகுகளை மடக்கும். இந்த வழக்கம் ஒவ்வொரு வாரமும் நடந்தது. ஒவ்வொரு கூட்டத்திற்கு பிறகும் வாத்துக்கள் உடைந்து தோட்டத்தில் அந்தந்த இடங்களுக்கு அலைந்து திரிந்து இரக்கமுள்ள விவசாயி தங்களுக்கு தரையில் சிதறடித்த தானியங்களை சாப்பிடும். திங்கட்கிழமை காலை வாத்துக்கள் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை பற்றி அரட்டை அடித்து மீண்டும் ஒரு முறை வானத்திற்கு சென்றால் என்ன நடக்கும் என்று விவாதிப்பார்கள்.
அவர்கள் தொலைந்து போகலாம் அல்லது இன்னும் மோசமாகலாம். அவர்கள் சுடப்படலாம். பண்ணை தோட்டத்தில் பாதுகாப்புடன் தங்குவதுதான் சிறந்தது என்பதில் அவர்களுக்கு சிறிதும் சந்தேகம் இல்லை. பிரசங்கங்கள் அவர்களை கிளறிவிடும். அது போதுமானதாக இருக்கும். அவர்கள் என்னவாக இருக்க முடியும் மற்றும் செய்ய முடியும் என்று கேட்பது நன்றாக இருந்தது. அவர்கள் அதை செய்ய வேண்டியதில்லை அல்லது இருக்க வேண்டியதில்லை. விவசாயி மற்றும் அவரது நண்பர்களின் விடுமுறை அட்டவணைகளுக்காக தாங்கள் கொளுத்தப்பட்டதை அவர்கள் உணரவில்லை. இது ஒரு கோழியை பற்றிய கட்டுக்கதையில் நடந்தது. ஆனால் அது ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேவாலய